நமஹ. அதிக்ரூர் மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துப்யம் அனுக்யாம் தாதுமர்கசி. உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் தை மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் சூரிய பகவான் மகர ராசியை நோக்கி பிரவேசிக்கும் பொழுது இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்ற சிந்தனைகளையும் சிந்தித்து இந்த மாதத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகின்றோம். இந்த மாதத்தினுடைய நவக்கிரக நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது தை மாதம் முதல் தேதி 15/1/2024 திங்கட்கிழமை குரு பகவான் மேஷ ராசியில சஞ்சரிக்கின்றார். கேது பகவான் கன்னியா ராசியில சஞ்சரிக்கின்றார். சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில சஞ்சரிக்கின்றார். செவ்வாய் பகவான் புத பகவான் தனுர் ராசியில சஞ்சரிக்கின்றார். சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சரிக்கின்றார். கும்ப ராசியில சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றார். மீன ராசியில ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த மாதத்துல கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை நாம் சிந்திக்கும் பொழுது சுக்கிர பகவான் 19/1/2024 விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பிரவேசிக்கின்றார். அதே போல புத பகவான் 28/1/2024 அன்று தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கின்றார். சுக்கிர பகவான் 4/2/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சிகளையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது 3 கிரகங்கள் சுக்கிர பகவான் புத பகவான் செவ்வாய் பகவான் தனுர் ராசியில இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார்கள். இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களையும் முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கின்றோம். எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் வரப்போறதோ, ஏற்றங்கள் வரப்போறதோ, எந்தெந்த ராசி பக்த கொடிகள் எந்தெந்த விஷயங்களை இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும், எந்த இறைவனை வழிபட வேண்டும் போன்ற பலவிதமான சிறப்புகளை பக்தர்களுக்கு வகுத்து தொகுத்து வழங்கி இருக்கின்றோம். பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். சிந்தனையை ஆழ் மனத்தில் கொண்ட மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தை மாதம் என்பது அபரிமிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதம். குறிப்பாக எந்த விதமான வெற்றிகளை நீங்கள் சிந்திக்க முடியும்? இந்த மாதத்தில் எந்த விதமான வெற்றிகளை நீங்கள் திட்டமிட வேண்டும்? தொழில் ரீதியான வெற்றிகள். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 5 சூரிய பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது 3 கிரகங்கள் பாக்யஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றன. லாபஸ்தானத்தை நோக்கி மந்தகாரகன் பயணிப்பதும், சஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் பயணிப்பதும், உங்களது ராசிக்கு பஞ்சம சப்தம பாக்யஸ்தானங்களில் குரு பகவான் பார்வை பதிவதும் அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரும். குறிப்பாக வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கள். ஏதோ ஒரு வேலைக்காக, கவர்மெண்ட் ஜாபுக்காகவோ அல்லது ப்ரமோஷனுக்காகவோ உங்களது வேலை வாய்ப்புகள் ரீதியான ஏதோ ஒரு பெரிய முயற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. போன மாசத்துல மனம் சோர்ந்து போயிடுது, எவ்வளவுதான் முயற்சி பண்றது அப்படின்னு. ஒரே ஒரு சூக்ஷ்மத்தை நீங்க மனசுக்குள்ள புரிஞ்சுக்குங்க. முயற்சி அடையும் பொழுது மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. இந்த தொடர் முயற்சிக்கு பலவிதமான அனுபவ ரீதியான வரலாற்று உண்மைகளை எல்லாம் நாம் சிந்திக்க முடிகின்றது. பலவிதமான வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவிகிதத்திற்கு காரணம் தொடர் முயற்சி என்ற சிந்தனைகளை சிந்திக்க முடியும்.
ஆகையினால் கடந்த மாதம் வரை பலவிதமான முயற்சிகளை செய்து மனமும் உடம்பும் சோர்ந்து இருந்தாலும் இந்த தை மாதத்தில் உங்களது முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். எதிர்பாராத விதத்தில் தொழில் ரீதியான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்களிடத்திலே நல்ல கல்வி இருக்கு, நல்ல உழைப்பு இருக்கு, நல்ல தகுதி இருக்கு. ஆனாலும் அவர்கள் அவ்வப்பொழுது மனச்சோர்வடைகிறார்கள். உங்களது வெற்றியை நீங்கள் பெற வேண்டுவதற்கு இந்த காலகட்டங்களில் கூடுதலாக நீங்கள் சிந்திக்க வேண்டியது விடாமுயற்சி. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். ஜோதிட ரீதியாக கோச்சார கிரகங்கள் அருள் பாலிக்கக்கூடிய நேரத்தில் உங்களது முயற்சிகளை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஜோதிட ஆர்வலர்களுக்கு நன்றாக தெரியும், பஞ்சமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசிக்கு 5வது ஸ்தானத்தில் பதியும் பொழுது உங்களது ராசிக்கு 5க்குடைய சூரிய பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களது வேலை வாய்ப்புகள் ரீதியான, கடமை ரீதியான, சுயதொழில் ரீதியான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். மேஷ ராசி சார்ந்த, மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான, வேலை வாய்ப்புகள் ரீதியான, உங்களது கடமைகள் ரீதியான வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையப் போகின்றது. ஆகையினால் தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகளை முடுக்கிவிட்டு வெற்றியை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்பதே எங்களது தொலைநோக்கு சிந்தனை. பொதுவாக ஒருவரது வெற்றிக்கு காரணம் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய கல்வி, அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய திறமை, அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய உழைப்பு. இந்த மூன்றோட கிரகங்களுடைய அனுகூலமான அருளும் தேவை என்பதை நடைமுறை ரீதியாக நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த விதத்தில் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் ரீதியான திட்டங்கள், ப்ரமோஷன் ரீதியான முயற்சிகள், இவை யாவையும் நீங்கள் முழுமையாக வெற்றி பெற்று அபரிமிதமான அனுகூலத்தை இந்த மாதம் உங்களுக்கு வழங்கப் போகின்றது. உங்களது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து உங்களது முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். உங்களது ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-7 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். பொருளாதாரத்தில் கூட கடந்த காலத்தில் இருந்த சிரமங்கள் நீங்க போறதோ, கஷ்டங்கள் நீங்க போறதோ, கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் பொருளாதார உதவிகள் கிடைக்க போறதோ, தசம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10-11 அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பு. வண்டிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். சில பக்த கொடிகள் சாதாரண லெவல்ல இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் வச்சுட்டு இருந்தவர் கூட இவ்வளவு காசு பணம் கையில் வந்திருக்கு, நம்மளும் சௌரியமாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, கீர் வெஹிக்கிள் வாங்கலாமா, கார் வாங்கலாமா, பேட்டரி வெஹிக்கிள் வாங்கலாமா என்று சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நவ கிரகங்கள் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுத்து உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்ற பாதையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாக அமைவதை உணர முடியும். அன்பார்ந்த பக்த கொடிகள், பல பக்த கொடிகள் கடந்த மாத ராசி பலன்களை பார்த்து பலவிதமான வெற்றி தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த மாதம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வந்திருக்கிறது என்ற தகவலை எங்களுக்கு மெசேஜ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களது கமெண்ட்ஸ் மூலமாகவோ தெரிவியுங்கள். எங்களுக்கு மேலும் ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய உங்களது வார்த்தைகள் மேலும் ஊக்கத்தை கொடுக்கும். இந்த மாதம் வெற்றி மாதமாக அமைய நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எதுவுமே குறையில்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் எதையுமே பயன்படுத்த முடியல. இதற்கு என்ன காரணம்? எல்லாமே இருக்கு சுவாமி,
ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா எல்லாம் இருக்கு, ஆனா மனசுல ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒரு சிரமம். சில பக்தர்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஏசி ரூம்ல உட்காந்துருப்பா, அவளுக்கு வேர்த்து கொட்டும். அதே போல நல்ல ஒரு சொகுசான பயணத்துல இருப்பாங்க, ஆனா அவங்க முகத்துல ஏதோ ஒரு கவலை குறி தெரியும். உட்கார்ற இடத்துல நல்ல சோஃபால உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு தெளிவான நிறைவான அமர்வாக இருக்காது. அதே போல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் காணப்படுறது. எல்லாம் இருக்கு, உணவு இருக்கு, சாப்பிட முடியல, சூழ்நிலைகள் எல்லாமே சௌரியமா இருக்கு, ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தம் காணப்படுறது. இந்த அழுத்தம் எங்கிருந்து வருகிறது, எதனால் வருகிறது அப்படின்னு உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தை நோக்கி 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அட்டம லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல போயிருக்கார். நம்ம என்னத்தான் பிளான் பண்ணாலும் ஒரு சேமிப்பு அப்படிங்கறதே இல்லையே, செலவு பயங்கரமா ஆயிண்டே இருக்கு, இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள்லாம் கரைஞ்சின்னு இருக்கு. வாரியார் சாமிகள் ஒரு அருமையான ஒரு தகவல் சொல்லுவார். குந்தி தின்றால் குன்றும் குறையும். அதாவது எவ்வளவு பணக்காரா இருந்தாலும் அந்த சேமிப்புலேருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா, உட்கார்ந்து குந்தி தின்றால் உட்கார்ந்து சாப்பிட்டால் குன்று மலை போல் இருக்கக்கூடிய செல்வமும் குறையும் அப்படின்னு சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். அதை போல குந்தி தின்றால் குன்றும் குறையும். அந்த மாதிரி நீங்கள் இவ்வளவு காலமா இத்தனை வருஷமா உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச தொகை எங்க இருக்கு? அந்த தொகையை நம்ம சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு மிச்சம் பண்ணினோம். சில பேர் பார்த்தீங்கன்னா வயத்துக்கு சாப்பிடாம கூட சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை போல வயத்தை கட்டி வாயை கட்டி சேமித்த செல்வங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றது? சம்பந்தம் இல்லாம செலவு ஆயின்றிருக்கே அப்படிங்கக்கூடிய கவலைய உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்கிறார். ஆனா இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சிந்தனை. 8வது ஸ்தானத்துல புதன். பொதுவாக அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஜோதிட ஆர்வலர்களுக்கு வினா எழலாம். புத பகவானும் சுக்கிர பகவானும் கோச்சார அமைப்புல அட்டமஸ்தானத்துக்கு வரும்போது நல்லதை செய்வார். இது ஜோதிடத்தை ஆழ்ந்து நீங்க பார்த்தெல்லாம் தெரியும். வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான், களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அட்டமஸ்தானத்தை நோக்கி வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வெற்றியை கொடுப்பார். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி 2, 5க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான். அந்த 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம்னு பேரு, பஞ்சமஸ்தானத்திற்கு புத்திரஸ்தானம்னு ஒரு பேர் உண்டு. அப்ப குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வரும், குழந்தைகள் மூலம் வெற்றி தகவல்கள் கிடைக்கும், குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுப வைபவங்கள் நடக்கும். குழந்தைகள் உங்களுக்கு நான் இருக்க ஏம்மா கவலைப்படுற, நான் இருக்க ஏன்பா கவலைப்படுற அப்படின்னு குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வெற்றி தகவல்கள் வரும். அதே சமயத்துல லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கார். புத்திர காரகன் அப்படின்னு குரு பகவானுக்கு பேரு. லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கும்போது நீங்க குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு தியாகத்தையும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அட்டமஸ்தானத்துல இருக்கார். அப்ப என்ன பண்ணுவார்னா, ஏதோ ஒரு கணவனாக இருந்தால் மனைவியை நோக்கியோ, மனைவியாக இருந்தால் கணவரை நோக்கியோ ஒரு பயணத்தை மேற்கொள்ள வைப்பார். அந்த பயணம் கூட நீங்க கப்பிள்ஸ் ஒருத்தரை பார்த்துக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். கணவன் ஒருத்தர் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் ஜாபுக்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ தொழில் ரீதியாகவோ குழந்தைகளுக்காகவோ போயிருந்தால் கூட நீங்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கான வாய்ப்பை சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறார்.
ஒரு பெரிய நல்ல விஷயம், கவலைப்படாதீங்கோ. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பொருளாதாரத்துக்கு உங்க செலவை காம்பன்சேட் பண்றதுக்கு ராகு பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பரிபூர்ணமா இருக்கு. கவலைப்படாதீங்கோ. சர்பத்தை ஆபரணமாக உடைய இறைவன் பக்கத்துல எது இருந்தாலும் போய் கும்பிடுங்கோ. விநாயக பெருமானுக்கும் நாகராஜ யஜ்ஞோபவீதாய நமஹ, சுப்பிரமணியருக்கு நாக திருவடி அனுகிரகம் பண்றது, பரமேஸ்வரனுக்கு நாகாபரணம் இருக்கு, அம்பாளுக்கு மாரியம்மனாக நாகாபரணம் இருக்கு, பள்ளி கொண்ட பெருமாளுக்கு நாகத்துல பள்ளி கொண்டிருக்கார். அதை போல நாகம் சேர்ந்திருக்கக்கூடிய இறைவனை இந்த தை மாதம் முழுவதும் நீங்கள் வழிபடும் பொழுது உங்களது கவலைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், சிரமங்கள் நீங்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்வாழ்த்துக்கள். எதையும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். இது உங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிளானட்டரி பொசிஷன். உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை குரு பகவான் அனுகிரகம் பண்றார். ஒரு பெரிய சூக்ஷ்மம் என்னன்னா, குரு பகவான் அனுகூலமா இருந்துட்டாலே நம்மளால எதையும் சாதிக்க முடியும். உங்களது ராசிக்கு 7, 10 சப்தம தசம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது மிதுன ராசிக்கு ஒரு அருமையான அமைப்பு. 8 டைரக்ஷன்லேருந்து உங்களை பலவிதமான தாக்கம் வந்துட்டு இருந்தாலும் 8 பக்கமும் 8 கேடயங்களை வைச்சு குரு பகவான் உங்களை காத்துக்கிறார். இந்த பெரிய பெரிய இன்னைக்கு சினிமாலெல்லாம் போர்க்கருவிகள்லாம் நிறையா வரும். அந்த போர்க்கருவிகள் வரும்போது அந்த போர்லேருந்து வரக்கூடிய அம்பை தடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேடயம் வச்சிருப்பா. அதை இந்த பெரிய பெரிய சினிமாவெல்லாம் வியூகம் அப்படின்னு அமைப்பா. சுற்றி ஒரு ராஜா இருக்காருன்னா சுற்றி ஒரு கேடயத்தை அமைச்சு அந்த ராஜா மேலே எந்த அம்பும் வராம அந்த தளபதி பார்த்துக்கிறார் இல்லையா? அதை போல குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் இந்த மாசத்துல மிதுனத்துக்கு ஃபேவரா இல்லை. ஆனால் அந்த குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு 8 டைரக்ஷன்லையும் கேடயத்தை அமைச்சு கொடுத்து எந்த விதமான பாதகமும் வராம உங்களை ஒரு சேஃப்டி மோட்ல சேஃப்டி பண்றார். அப்ப குரு பகவான் உங்களை சேஃப்டி பண்றார். 8 டைரக்ஷன்லையும் உங்களுக்கு வியூகம் அமைச்சு காபந்து பண்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிந்திக்கணும். அஷ்டமஸ்தானத்துல சூரியன் இருக்கார். அப்ப நீங்க எந்தெந்த விதத்துலலாம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். சூடான உணவுகளை சாப்பிடக்கூடாது. சரியான நேரத்துல சரியான உணவை சாப்பிடணும். இது மிதுன ராசிக்காரால்கிட்ட ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்க லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழுது. வேகமா செயல்படக்கூடாது, கோபம் படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ரொம்ப உணர்வுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும். இதுல ஒரு பெரிய விஷயம், உங்க ராசி நாதனுடைய பார்வை உங்க ராசி மேல பதிகிறது. நல்ல சிந்தனை ஆற்றல் தோன்றும், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் தோன்றும். அடுத்ததா ஒரு பெரிய சௌரியம் என்னன்னா, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய பரிபூர்ண அன்பை உணரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு கணவன் சப்போர்ட்டா இருக்கார், கணவருக்கு மனைவி சப்போர்ட்டா இருக்காருன்னா அதை விட என்ன வேணும்? களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் அந்த சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்கறது. குரு பகவானுடைய அருள் உங்களை காப்பாத்துறது. அதனால பல சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய இறை ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது மகர ராசிக்கு மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில நல்ல ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் ஏற்பட போகிறது. யங் ஜெனரேஷன்ஸ், அதாவது இளைஞர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. வேலை வாய்ப்பு ரீதியான வெற்றி தகவல்கள் கிடைக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது.
தொழில் ரீதியாக மேலதிகாரிகளுடைய கடுபடிகள் சிரமங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் புதன்கிழமையில விரதம் இருப்பது, பெருமாள் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, இந்த கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எல்லாருக்கும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா கூட, குருஜி சௌரியமா இருக்கீங்களா, கடக ராசிக்கு எப்படி இருக்கு? எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல யாராவது ஒரு கடக ராசி பக்தர் வரார். அவர் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, சாமி கடக ராசிக்கு எப்படி இருக்கு? இதுல ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னா, 8வது ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். அட்டமச்சனி காலம்தான். முதல்ல இதை நினைச்சு பயப்படாதீங்க. சப்தம அட்டமஸ்தானாதிபதி கடகராசிக்கு 7, 8க்கு அதிபதி 8வது ஸ்தானத்துக்கு வரார். அப்ப 8க்கு அதிபதி 8க்கே வரும் பொழுது பெரிய பாதகம் இருக்காது. அதோட இந்த தை மாசத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் காத்துன்னு இருக்கு. பஞ்சம தசமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்துல இருக்கார். இந்த பஞ்சம தசமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை நோக்கி வரும்பொழுது உங்களுக்கு உடம்புல ஒரு ஆற்றல் பிறக்கும். அதாவது பாரதி சொல்லுவார் இல்லையா, பாரதியுடைய பாடல்களை நம்ம கேட்கும் பொழுதே நம்ம உடம்புல ஒரு ஆற்றல் தோன்றது இல்லையா, ஒரு வைராக்கியம் தோன்றது இல்லையா. அதே போல இன்னைக்கு சாதாரணமா நீங்க சினிமா பாட்டு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடலை கேட்கும் போது நமக்கு ஒரு எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆற்றல் தோன்றுது இல்லையா. இந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் யார்? செவ்வாய் பகவான். இப்ப இந்த கடக ராசிக்கு செவ்வாய் பகவான் ரொம்ப ஃபேவரா இருக்கார். இந்த மாசத்துல நீங்க முருகனை வழிபடுங்க, இன்னும் உங்களது ஆற்றல் அதிகமாகும். உங்கள் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் அதிகமாகும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு சிரமங்கள் கிட்டக்க வராது. நீங்க மனம் எப்போ சோர்ந்து போறீங்களோ, உடம்பு எப்ப சோர்ந்து உட்கார்றீங்களோ, அப்போ ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு இடையூறா இருக்கும். ஆனா உடம்பும் தெம்பா இருக்கு, மனசும் தெம்பா இருக்கு. அந்த சமயத்துல எதுவா இருந்தாலும் டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. அதை போல கடக ராசிக்காரர்களுக்கு இப்ப தன்னம்பிக்கையும் பெருக போறது, உடம்புல இருக்கக்கூடிய தெம்பு, உடல் வலு பெருக போறது. அதோட வித்யாகாரகன் சஷ்டமஸ்தானத்துக்கு வரார். அப்போ உங்க ஐக்கியூ, உங்க அறிவாற்றல் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இப்போ வெற்றியாளர்களுக்கு, வெற்றியாளர் அப்படின்னா அவங்க விளையாட்டுத்துறையில வெற்றியாளர்களா, அல்லது படிப்புல வெற்றியாளர்களா, அல்லது சாதனையில வெற்றியாளர்களா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் புத பகவான் ரெண்டும் அனுகூலமா இருக்கக்கூடிய ஜாதகர்கள் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. செவ்வாய் எப்படி இருக்கார், புதன் எப்படி இருக்கார். இந்த செவ்வாயும் புதனும் வலுவாக இருக்கக்கூடியவர்கள் ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஐஏஎஸ் பாஸ் பண்றதுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் தேவை, மென்டல் ஸ்ட்ரென்த்தும் தேவை. அந்த ரெண்டும் அவளுக்கு அந்த செவ்வாய் பகவான் ரெண்டையும் கொடுத்து அவளை கலெக்டர் ஆக்கிடுறா. இப்போ ஒரு பெரிய நபர் இருக்கார், அவர்கிட்ட உடம்புல நிறைய தெம்பு இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணி அதே மாதிரி மைண்ட்ல எந்த கேள்வி கேட்டாலும் டான் டான்னு பதில் கொடுக்கிறார். அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்? அவருடைய கிரகம் ஜனனகால ஜாதகத்துல இந்த செவ்வாய் புதன் வலுவாக இருக்கிறது. இப்ப கடகராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு செவ்வாய் புதன் வலுவா இருக்கார். அதனால இந்த மாசத்தை நீங்க கண்டு பயப்படாதீங்க. நீங்க நிறைய சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய கடந்த காலத்துல இருந்த உடம்புல ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகள் விலகும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும், பிபி இருக்குன்னா கண்ட்ரோல்ல வந்துடும். அதுக்கான நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள், இயற்கை மருத்துவம் கிடைக்கும், இயற்கை உணவுகள் கிடைக்கும். அதனால உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களது சாதனை ஆற்றல் பெருகும். ஆகையினாலே அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நினைச்சு கவலைப்படாதீங்கோ. நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீஸ்ல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு யாரெல்லாம் டார்ச்சர் கொடுத்துருந்தாங்களோ, யாரெல்லாம் இடைஞ்ச பண்ணாங்களோ, அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு நவுந்துருவாங்க.
உங்களுக்கு வரக்கூடிய புது நபர் உங்கள்கிட்ட ஒரு அன்பு காட்டுவார்கள். பலவிதமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. எல்லாம் சரி குருஜி, எந்த விஷயத்துல இந்த தை மாசத்துல நாங்க எச்சரிக்கையா இருக்கணும்? காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கும். ஆர்னமெண்டல்ஸ் அதிகமாக போட்டுட்டு ஈவினிங் எங்கேயும் வெளில போகாதீங்க. ஈவினிங் டிராவல்ஸை குறைச்சிடுங்க. முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாக அமைய நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைய சிம்ம ராசி பக்த கொடிகளே, இந்த சிம்ம ராசி சார்ந்தவர்கள் கடந்த காலத்துல இருந்து மனசுக்குள்ள பலவிதமான அழுத்தம். போன மாசத்தினுடைய ராசி பலன்களை பார்த்துட்டு பல பக்தர்கள் ஃபோன் பண்ணா, சாமி எக்ஸாக்டா கரெக்டா இருக்கு சாமி, எழுத்தாப்புல 4 பாதை வருது, எந்த பாதையில பயணிக்கிறதுன்னு தெரியல, அதுக்கு என்ன சாமி செய்யணும்? அதுக்கு தான் உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் அவர்களுக்கு சொன்னேன். இப்ப நல்ல வாய்ப்புகள் எப்போ வரும்னு தேடி இருந்தீங்க. ஒரே சமயத்துல 4 வாய்ப்புகளை பகவான் கொடுக்கறான். எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களது வெற்றி பயணம், வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். அந்த விதத்துல இந்த சிம்மராசி சார்ந்தவர்களுக்கு இந்த தை மாதம் அபரிமிதமான வெற்றிகள், ஒரு ஃபண்டாஸ்டிக்கான சக்சஸை நீங்க ரீச் பண்ண போறீங்க. இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு போன மாசம் இருந்தது இல்லை குழப்பம். இந்த மாசம் துணிஞ்சு நீங்களே டிசிஷன் எடுக்க முடியாது. நீங்களே தீர்மானத்தை தீர்மானிக்க போகிறீர்கள். டிசிஷன் மேக்கிங் இஸ் எ ஆர்ட். ஒரு தீர்மானிப்பது என்பது ஒரு கலை. உங்களது தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு நீங்கள் ஆலோசனைகளை கேளுங்கள். அது ஜோதிட ஆலோசனையாக இருக்கலாம், நல்ல அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகளாக இருக்கலாம், அல்லது நல்ல குருமார்களுடைய ஆலோசனைகளாக இருக்கலாம். ஆனால் முடிவு நீங்கள் தான் எடுக்க வேண்டும். உங்களது ராசிநாதன் சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அருள் புரியக்கூடிய அருமையான மாதம் இந்த தை மாதம். ஆகையினால் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதிர்கால திட்டங்களை எல்லாம் திட்டமிடுங்கள். உங்களது ராசிக்கு பஞ்சம அட்டமஸ்தானாதிபதி 5, 8 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த அமைப்பு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. இது 1/5/2024 வரை இருக்கு. சிம்ம ராசி சார்ந்த சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் உங்களது எதிர்கால திட்டங்களை 1/5/2024க்குள் திட்டமிடுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். அந்த பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது எதிர்வரும் காலங்களை சமாளிப்பதற்கான அனுபவத்தை இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்கள் கொடுக்கும். இந்த 3 மாதத்துல நீங்க எந்த இடத்துல போய் உங்களது பாதத்தை பதிவு செய்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனுபவங்களை நீங்கள் கிரகித்துக் கொள்கிறீர்களோ அந்த 3 மாத அனுபவங்கள் உங்களுக்கு எதிர்வரும் 30 மாதங்களை நீங்கள் கடப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆகையினால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவம் என்ற ஆசானை பெற்று அனுபவம் என்ற உபதேசத்தை பெறக்கூடிய அருமையான வாய்ப்பை இறையருள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. உங்களது ராசிக்கு 3, 10 அதிபதி. 3வது ஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானம்னு பெயர், 10வது ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானம் என்று பெயர். அவர் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். இந்த சமயத்துல உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சமயத்துல சிம்ம ராசி சார்ந்தவர்கள் உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு, சரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவதற்கு திட்டமிடுங்கள். அபரிமிதமான வாய்ப்புகள் நாடி வரும்.
சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த மாதத்தில் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? சதுர்பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான். உங்க எழுத்தாப்புல சிரிச்சுண்டு பேசுற யாரையும் நம்பாதீங்கோ. உங்களிடத்திலே அன்பு காட்டுவதை போல நடிக்கக்கூடிய போலிகளை அடையாளம் காணக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போறது. அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, அழ அழ சொல்வர் அன்பர், சிரிக்க சிரிக்க சொல்லுவர் தீயவர்னு. நமக்கு உண்மையை சுட்டி காட்டக்கூடிய உண்மையான நட்பு, அது உண்மையான நட்பு. உன்னை போல இல்லைன்னு நேர புகழக்கூடிய எந்த நபரையும் அருகில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களை புகழ்வதைப் போல புகழ்ந்து உங்க கால வாரக்கூடியவர்கள், உங்களுக்கு எதிர்வினையை செய்யக்கூடியவர்கள். ஆகையினால் இந்த மாதம் சிரித்து கொண்டு உங்களிடத்தில் உறவாடக்கூடிய யாரையும் அருகில் வைத்துக் கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் என்பதை மனதில் தீர்மானித்து உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, இந்த கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு பாதையில பயணிக்க வேண்டிய கட்டாயம், ஆனா அந்த பாதையில பயணிக்க முடியல. இதை சாப்பிட வேண்டிய கட்டாயம், ஆனால் சாப்பிட முடியல. இதை செய்ய வேண்டிய கட்டாயம், ஆனால் செய்ய முடியல. என்ன செய்யறது, எப்படி செய்யறது? இந்த தை மாசத்துல நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. குருஜி, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சூட்டாருது. இந்த தை மாசத்துல உங்களது ராசிநாதன் சதுர்கேந்திரத்துல இருக்கார். இந்த மாசம் யாராருக்கெல்லாம் அனுகூலமா இருக்கும்? மாணவர்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில பல சாதனைகளை புரிய முடியும். 2-3 முறை கடந்த காலத்துல பலவிதமான தேர்வுகளை எழுதி வெற்றியை சந்திக்க முடியல அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு கூட வித்யாகாரகன் வெற்றி வாய்ப்பை வழங்க போறார். அதே சமயத்துல ரொம்ப சொகுசா உட்கார்ந்துருக்கும். இப்ப இந்த மாணவர்கள், இளைஞர்கள் அவர்களது பாதையில பயணிக்க விடாமல் இருப்பதற்கு அவர்களது சொகுசு சூழ்நிலை ஒரு காரணம். அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, படிக்கக்கூடிய மாணவன் மெத்தையில படுக்கக்கூடாது, படிக்கக்கூடிய மாணவன் மிகவும் சுவையாக சாப்பிடக்கூடாது. அந்த காலத்துல இந்த வேத பாடசாலைகள்லாம் சுவையான உணவை கொடுக்க மாட்டாங்க. சுவையான உணவை கொடுத்தா அவனுக்கு பாடத்துல கவனிப்பு போயிடும் அப்படின்னு இருப்பா. அப்ப இன்னைக்கு குழந்தைகள்லாம் என்ன கேட்குறதுன்னா, ரொம்ப டேஸ்டா வேணும். அந்த குழந்தைகள் எந்த உணவை தீர்மானிக்கிறார்களோ அது உடனே வேணும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் வாங்கி கொடுக்குறாங்க. அவ்வாறு வாங்கி கொடுக்கறது தவறு கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்தா படிப்பு ஏறாது. எங்கள் ஆசிரியர் மிக அழகாக சொல்லுவார், பையில பணம் இருக்கக்கூடாது, சட்டப்பையில பணம் இருக்கக்கூடாது, படுக்கக்கூடிய படுக்கையில சுகம் இருக்கக்கூடாது, உண்ணக்கூடிய உணவுல சுவை இருக்கக்கூடாது. இது 3ஐயும் ஒரு மாணவன் தவிர்த்து கொண்டால்தான் அவன் கல்வியில் சாதனை புரிய முடியும் அப்படிங்கிறத ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். இப்ப சுக்கிர பகவான் கன்யா ராசிக்கு சுகஸ்தானத்துல இருக்கார். கன்யா ராசிக்கு தன பாக்யாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கும்போது இப்ப இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கீங்க. கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது கல்வியில பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியாது. ஆகையினாலே உங்க கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளில வரணும். இன்னைக்கு பசிக்கு மட்டும் சாப்பிடணும், ஓய்வெடுப்பதற்கு மட்டும் படுத்துக்கணும். அந்த மாதிரி மாணவர்கள் சின்ன சின்ன தியாகங்களை செய்யும் பொழுது நீங்கள் கல்வியில் பெரிய பெரிய சாதனைகளை புரிய முடியும் என்ற தத்துவத்தை இளைஞர்கள், மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு உபதேசம் செய்து
இந்த விஷயங்களை எடுத்து கூறி பெரியோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் சதுர்சப்தமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது சின்ன சின்ன தடைகளை தாண்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அந்த தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள். உங்களது வாழ்க்கைக்குள்ள ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துல ஒரு பிரேக் வருது, ஒரு தடை வருது. இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சாஸ்திரத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. நான் இங்கேருந்து போனேன்னா குறுக்க பூனை வந்துதா, நான் திரும்பி வந்துட்டேன். இவர்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கும் அந்த சகுனத்து மேலே பழியை போட்டுட்டு இவங்க வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இந்த சமயத்தில் நீங்கள் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார், தடைகள் வரும் தான். இந்த தடைகளை எல்லாம் பார்த்துட்டு நீங்க சோர்ந்து உட்காரக்கூடாது. அப்படிங்கிறத இளைஞர்களுக்கு ஜோதிடர்களும் பெரியோர்களும் எடுத்து கூறி அந்த தடைகளை கண்டு அஞ்சாமல் அந்த தடைகளை எவ்வாறு கடக்க வேண்டும், அந்த தடைகளை கடக்கும் பொழுது எவ்வாறு தற்காத்து கொள்ள வேண்டும், நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது எவ்வாறு பயிற்சி வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் புத பகவான் உங்களுக்கு உபதேசிக்கக்கூடிய காலமா அமைய போறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போறது. சஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தோன்றப்போறது. இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த மாதத்தில் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும், முயற்சியை தொடர்ச்சியாக்க வேண்டும், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு கோளறு பதிகத்தை பாராயணம் செய்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தை மாசம் ஒரு வெற்றி மாதமா அமைய போறது. தன சப்தம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். 3 கிரகங்கள் முயற்சி ஸ்தானத்துக்கு பயணிக்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறது. இதெல்லாம் ஒரு அருமையான அமைப்பு. உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தம ஸ்தானத்துல உங்களது ராசிக்கு நேர் 180 டிகிரியில பயணிக்கிறார். அப்ப உங்க ராசி மேல குருநாதருடைய பார்வை பதிகிறது. தன சப்தமஸ்தானாதிபதி 2, 7 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தை கடக்கிறார். 3வது ஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானம்னு பேரு, சகோதர ஸ்தானம்னு பேரு. செவ்வாய் பகவானுக்கு பூமி காரகன் அப்படின்னு பேரு, சகோதர காரகன் அப்படின்னு பேரு. இந்த சமயத்துல இந்த தை மாசத்துல துளாராசி சார்ந்தவர்கள் வீடு மனைகள் நிலங்கள் வாங்கணுங்கிற எய்ம் இருக்கா உங்களுக்கு? உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தில் இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா கேஷ் வச்சுட்டு இருப்பாங்க, கேஷ் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்தினால அது டிலே ஆகுது. அந்த காரணம் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு இடம் பார்த்துட்டீங்க, டாக்குமெண்டேஷன் பக்காவாக இருக்கு, இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருக்கு, நீங்கள் எதிர்பார்த்த டைரக்ஷனில் இடம் கிடச்சிருக்கு, அப்படியே கரெக்டாக வாஸ்துப்படி சதுரமாக இருக்கு, கார்னர்லாம் கரெக்டாக இருக்கு, உங்களுக்கு வாஸ்து அட்வைசர் சொன்னது, உங்கள் ஜோதிடர் சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்குது. விலையில் மட்டும் ஒரு 5000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. முடிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் வாங்கணுங்கிற எண்ணமும் பிளான் பண்ணிட்டீங்க, இடமும் பிடிச்சிருக்கு. எப்போதுமே ஒரு சூக்ஷ்மத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போனால் அது 10 ரூபா கூட தான் இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை வச்சுட்டு அதை சேல் பண்ணணும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவன் எழுத்தாப்பில் இருக்கிறவங்க குறைச்சி தான் கேட்குறான். அப்போ உங்களுக்கு கேஷ் நீடு. இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகும்.
துலா ராசி சார்ந்தவர்களுக்கு இந்த தை மாதம் வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கணுங்கக்கூடிய திட்டமுடையவர்கள் உடனடியாக வாங்கிடுங்கோ. அதே போல மாணவர்கள், நான் இந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலான் இருக்கேன், இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணலான் இருக்கேன், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. அதே போல் வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு ஏதோ ஜாபில் ஜாயின் பண்ணணும், கேஷ் நீட் இருக்குது, இமீடியட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு 33 வயசாகுது சார், எப்போ குருபலன் வருதுன்னு பாருங்கோம்பா. ஏன் சார் 33 வயசு வரைக்கும் விட்டுட்டீங்க, இப்போ 33 வயசுல குருபலன் எப்போ வருதுன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் இந்த துலா ராசி நல்ல ஒரு இடம் வந்திருக்கு, நல்ல ஒரு வரன் வது வந்திருக்கு, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் இடிக்கிறதுனா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த குழந்தைக்கு திருமண வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுவதற்கு ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுவும் துலா ராசி சார்ந்த பக்தர்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த மாசத்துல திருமணத்தை நிச்சயிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை உங்களது குடும்ப ரீதியாக தீர்மானிக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தை மாசத்துல உங்க வீட்டில் திருமணத்தை நிச்சயம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு தீர்மானத்தை துலா ராசி சார்ந்த குழந்தைகளுக்கு, துலா ராசி சார்ந்தவர்கள் உங்க வீட்டில் யார் இருந்தாலும் பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், பெரியோர்கள் தீர்மானிப்பதற்கு, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு நிச்சயமாக திட்டமிடுங்கள். வெற்றிகள் நாடி வரும். துலா ராசியை சார்ந்த பக்தர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவானை வழிபடுங்கோ, கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்கோ, சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகிருஷ்ண பைரவரை வழிபடுங்கோ. நமது சேனல்லையே பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல பைரவாஷ்டகம் இருக்கு. போன மாசத்துல கூட இங்கிலீஷ் லிரிக்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக அதுவும் கொடுத்துருக்கோம். அதை படிங்கோ, கேளுங்கோ, வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கோ. நல் வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாசத்துல தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. பொருளாதாரத்துல கடந்த மாதத்துல இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. எதிர்பாராத விதத்தில் இறைவனை தரிசிக்கக்கூடிய, இறையாற்றல் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. ஆன்மீக ரீதியான நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தசமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொழில் ரீதியாக கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள், நல்ல மாற்றங்கள் கிடைக்க போறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய, உங்களது திறமையை பாராட்டக்கூடிய, உங்களது திறமைகளுக்கு சன்மானங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்க போறது. தசமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10 சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்திற்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த முயற்சி எப்பொழுது வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. பேச்சாற்றல் பளிச்சிட போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பொருளாதாரத்தில் எதிர்பாராத விதத்தில் வரவுகள் நாடி ஓடி வரப்போறது. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், எதிர்கால திட்டங்கள் யாவும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. கணவன் மனைவி சேர்ந்து வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மாணவர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களது ராசிக்கு 3, 4 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது மனசுக்குள்ள பலவிதமான ஐயப்பாடுகள் காணப்படுறது. அந்த ஐயப்பாடுகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்ற அருமையான சிந்தனைகள் உங்களுக்கு நாடி வரப்போறது. லாபஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வரும்பொழுது ஆன்மீக ரீதியான
அனுபவ ரீதியான உண்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இந்த காலகட்டங்களில் டெக்னாலஜி திருடர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த காலத்திலெல்லாம் ஒரு வீட்டை நீங்கள் பூட்டி வச்சிருப்பீங்க, சேஃப்டியாக வச்சிருப்பீங்க, நீங்கள் சேமித்த திரவியத்தை பேங்கில் போட்டு வச்சிருப்பீங்க, அவைகள் பாதுகாக்கப்படுறது. ஆனால் உங்கள் கண்ணெதிரில் இருக்கக்கூடிய பொருளை எடுக்கக்கூடிய திருடன் யார் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், சேஃப்டி போட்டுக்கலாம், வீட்டுக்கு பூட்டு போட்டுக்கலாம். ஆனால் உங்க கண் எதிரில் படாமல், உங்களுக்கு யார் என்றே தெரியாமல் எங்கோ இருந்து கொண்டு உங்களது உடைமைகளை திருடக்கூடிய திருடர்கள் இன்றைய காலகட்டங்களில் நிறைய வளர்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு எத்தனை விதமான காவல்துறையுடைய ஏற்பாடுகள், விஞ்ஞான ரீதியான பாதுகாப்புகளை அவ்வப்பொழுது நமக்கு அரசு அறிவித்து கொண்டு இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களில் வரக்கூடிய செய்திகள் ரொம்ப ரொம்ப பக்தர்களை மிரட்டுகின்றது. உங்களுடைய செல்போன் ஹேக் ஆயிருக்கு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஹேக் பண்ணியிருக்காங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய கேஷை காணும். இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வருவதற்கு என்ன காரணம்? அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். கண்ணுக்கு அதாவது இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிகளை படித்த திருடர்கள் உருவாகிவிட்டார்கள். ஒரு அருமையான ஒரு தகவலை நாம் சிந்திக்க முடியும். ஒரு செட்டியார் எண்ணெயும் வித்துட்டு இருப்பாரு. எண்ணெய் வித்துட்டு இருக்கும் பொழுது செக்கு உள்ள மாடு சுத்தும். உடனே அந்த செக்கு மாடு சுத்தும் பொழுது இங்கே எண்ணெய் வியாபாரம் பண்ற செட்டியார் ஹாய் ஹாய் அப்படிம்பாரு. உடனே ஒரு பெரிய படிப்புல பெரிய நபர் எண்ணெய் வாங்குறார். ஐயா, நீங்க எண்ணெய் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, காசை வாங்கி கேஷ்ல போடுறீங்க, ஹாய் ஹாய்ங்கிறீங்களே, அது என்ன? உள்ள செக்கு மாடு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த செக்கு மாடுடைய கழுத்துல சலங்கை கட்டி இருக்கும். அந்த மாடு சுத்துறது நின்று போச்சுன்னா சலங்க ஒளி நின்றுடும். சலங்க ஒளி நின்றுடுச்சுன்னா மாடு ஓட்டணும். நான் இங்க என்ன ஹை ஹைன்னு சத்தம் போட்டேன்னா அந்த மாடு ஓடும் அப்படின்னு சொல்றார். ஓஹோ, இவ்வளவு டெக்னாலஜி இருக்கா? நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எனக்கு தெரியலையே அப்படின்னார். அப்ப அந்த காலத்துல ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு யதார்த்தமான தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு தொழில் செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை எங்கோ இருந்து கொண்டு கயவர்கள் திருடுகிறார்கள். அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அபய ராகு அனுக்கிரக கேதுவை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசி நாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருவதும், லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. சப்தம தசமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். உங்களது சிந்தனை ஆற்றல் யாவும் வெற்றியை கொடுக்கும். தனுர் ராசி சார்ந்த மாணவர்களுக்கு குறிப்பாக எந்த கல்வியை எவ்வாறு பயில வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஜோதிடர்கள் கிடைப்பார்கள், நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள், நல்ல கல்வியை பயிலக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். கணவன் மனைவி அன்பு பெருகும். கடந்த காலத்தில் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் எல்லாம் விலகும். இருந்தாலும் பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்தை கடக்கும் பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது. தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. தசமஸ்தானத்தில் கேது பகவான் அருள் புரிகின்றார்.
பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, குரு பகவானை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தை மாசத்தை 2 விதமான ஆய்வுகள்ல நாம் சிந்திக்க முடியும். 3வது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பொதுவாக தை மாசம் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். மகர ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதி 8க்குடைய சூரிய பகவான் இந்த மாதத்துல உங்களது ராசியை கடக்கின்றார். இந்த மாசத்துல உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பாட்டுல ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கும். நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும், எந்த விதமான பணிகளை செய்வதாக இருந்தாலும், உங்களது அன்றாட பணிகளை விநாயகப் பெருமானை வழிபட்டு தினந்தோறும் கடமையை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு தினந்தோறும் விநாயகப் பெருமானை வழிபட்டு விநாயகர் அகவலை படிப்பது, கேட்பது, கடமைகளை முற்றிலுமாக செய்வது, இவைகளில் முழு மூச்சாக செயல்படுங்கள். உங்களது ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படியே ஸ்மூத்தா வரும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய இறைவன் விநாயகப் பெருமான். நீங்கள் படிக்க வேண்டிய பாடல் விநாயகர் அகவல். இந்த மாதத்தில் மகர ராசி சார்ந்தவர்கள் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? 3 கிரகங்கள் விரயஸ்தானத்தை கடந்து வருகின்றது. ஆகையினாலே அன்றாடம் செய்ய வேண்டிய இந்த மாதத்தில் நீங்கள் அத்தியாவசியமாக அவசியமாக செய்ய வேண்டிய செலவுகளை மட்டும் திட்டமிடுங்கள். அதுக்கப்புறம் எந்த விதமான விஷயத்துக்கும் கேஷை தொடக்கூடாது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடாது. ஏடிஎம் கார்டை எடுக்கக்கூடாது. மகர ராசி சார்ந்த பக்தர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் மனதில் தீர்மானிக்க வேண்டிய 3 முத்தான விஷயங்கள். கேஷை கையால தொடக்கூடாது. கேஷை கையால தொட்டாதானே நீங்க செலவு பண்ணுவீர்கள். செல்போன் எடுத்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதுவும் செய்யக்கூடாது. எலக்ட்ரிக் பில், வாட்டர் பில், கேஸ் இதை மட்டும் கட்டிடுங்க. உங்களுக்கு மளிகை சாமான் என்ன வாங்கணுமோ பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாசத்துல எதுவும் வாங்கக்கூடாது. ஏடிஎம் கார்டை எடுக்கவே எடுக்காதீங்க. இன்னும் வெளியே எடுத்துன்னு போகாதீங்க. வெளியே எடுத்துன்னு போனா தானே ஏடிஎம்க்கு போகணும் போல தோணும். இந்த 3 விதமான விஷயங்கள், ஏடிஎம் கார்டு, கேஷ் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன், இது 3ஐயும் மகர ராசி சார்ந்தவர்கள் இந்த மாதத்தில் தேவையில்லாமல் செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணினீங்கன்னா இந்த தை மாதம் முடிஞ்சோடனே உங்களுக்கு பெரிய செலவில் இருந்து நம்ம தப்பிச்சோம். குருஜி சொன்ன ஒரு கான்செப்ட் நம்மளை காப்பாற்றிருக்கு, அந்த புண்ணியம் எனக்கும் கிடைக்கும். ஆகையினாலே மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த மாதத்தில் இந்த 3 விதமான விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொண்டு செலவுகளை தவிர்க்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து தவிர்த்து கொள்ள முடியும். விட்னஸ் சிக்னேச்சர் போட வேண்டாம். உங்களது வண்டி வாகனங்களை மற்றவர்களுக்கு இரவல் கொடுக்க வேண்டாம். ஓசியில் நான் கடைக்கு போய்ட்டு உங்கள் வண்டி எடுத்துக்கிறேன், உங்கள் கார் எடுத்துக்கிறேன், உங்கள் சைக்கிள் எடுத்துக்கிறேன், யாருக்கும் உங்களது வண்டிகளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், யாருக்கும் ஓசி கொடுக்காதீங்கோ. இவைகளை மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணும் பொழுது இறை ஆற்றல் விநாயகப் பெருமானுடைய பிரார்த்தனை நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்துல சூரிய பகவான் வரார். இந்த விரயஸ்தானத்துக்கு சூரிய பகவான் வர்றதுங்கிறது ஒரு அனுகூலமான அமைப்பு கிடையாது. ஆனாலும் 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தை நோக்கி இந்த மாசத்துல பயணிக்க போறாங்க. இந்த 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது என்பது பொதுவாக செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் சேர்க்கை என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சப்ஜெக்ட் சிந்திப்போம். கும்ப ராசிக்கு லாபஸ்தானத்துல இந்த 3 கிரக சேர்க்கை, முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கார். உங்க சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நல்ல தகவல்கள் கிடைக்கும். அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல மாணவர்களுக்கு
எதிர்பாராத விதத்தில் கல்வியில முன்னேற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் செய்கிறவாளுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க போறது. பொருளாதாரத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. சேமிப்பை தொடங்க வேண்டும். ரொம்ப பேர் குடும்பத்துல குழந்தைங்களுக்காக ஒரு ஆர்டி போடலாமா, குழந்தைங்களுக்காக ஒரு சேமிப்பை தொடங்கலாமா, பெண் குழந்தைகளுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு முதலீடு செய்யலாமா, நம்மள்ட்ட ஒரு சின்ன தொகை இருக்கு அதை பேங்க்ல போடலாமா அல்லது ஜுவல்ஸ் வாங்கலாமா, அதை போல முதலீடு ரீதியாக உங்களது சேமிப்பு ரீதியாக திட்டங்களை எல்லாம் திட்டமிடுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசி சார்ந்தவர்கள் இந்த தை மாசத்துல சேமிப்பை தொடங்க வேண்டும், முதலீடுகளை தொடங்க வேண்டும், வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்க வேண்டும் போன்ற விஷயங்களை எல்லாம் உங்க டைரியை எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எந்தெந்த விஷயங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தாராபலன் பார்த்து அந்த தேதியில நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதல் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. இருந்தாலும் உங்களது ராசியை மந்தகாரகன் கடந்து வரும்பொழுது மனச்சுமைகளை தவிர்த்து விடுங்கள், கவலைகளை தவிர்த்து விடுங்கள், சந்தேகங்களை தவிர்த்து விடுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துவது, தியானம் செய்வது, குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாசம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம். எப்போதுமே இந்த மீன ராசிக்காரர்கள்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா தை மாசம் வரும்போது எனக்கு ஒரு பெரிய நல்லது நடக்கிறது அப்படின்னு பேசுவா. அதுக்கு என்ன காரணம்னா சட்டம ஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சூரிய பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது இந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ற இளைஞர்கள் இந்த சமயத்தில் சக்சஸ் வந்துடும். அதே போல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போட்டித் தேர்வுகளை எல்லாம் சிந்திக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். வயசுல பெரியவாளா இருப்பா, என்ன காரணம்னே தெரியல, கை காலெல்லாம் வலிக்கிறது, உடம்பெல்லாம் வலிக்கிறது, ரொம்ப சோர்ந்து இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். மனசுல இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அபரிமிதமான அனுகூலங்கள் ஏற்படும். ஸ்கின்லயே ஒரு ஷைனிங் கிடைக்கும். உங்களை பார்த்தாலே ஒரு தேஜஸா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு பளபளப்பு ஏற்படும். இதெல்லாம் இந்த தேஜஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை சாஸ்திர ரீதியாக பலவிதமான ஆய்வுகள் நமக்கு எடுத்து கூடுறது. நம்ம மனசுல சந்தோஷமான எண்ணங்கள் வர வர வர, ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் வர வர நம்ம முகத்துல ஒரு தனி தேஜஸ் கிடைக்கும், ஒரு தனி அழகு கிடைக்கும். நீங்க எவ்வளவு மேக்கப் போட்டாலும் கிடைக்காத அழகு. அது இறையாற்றல் கொடுக்கக்கூடியது. சூரிய பகவான் உங்களுக்கு அந்த ஆற்றலையும் அந்த அழகையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். தேஜஸா இருக்கிறதுக்கு காரணம் அந்த சூரியன் தான். அவர் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். அதே போல எங்கிருந்து தான் ஒரு ஆற்றல் கிடைச்சதுன்னு தெரியல. எவ்வளவு வயசானாலும் அப்படியே கிட்டுன்னு ஓடி போய் எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். கூட்டு தொழில் செய்யறவாளுக்கு, மல்டி பிசினஸ் பண்றவாளுக்கு, ஒரே நபர் பல பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க, ஒரே நபர் குரூப் ஆஃப் கம்பெனி வச்சிருப்பாங்க, அவளுக்கெல்லாம் ட்ரமெண்டஸான growth ஏற்பட போறது. அதுவும் இந்த ஊர்ல 2 பிரான்ச், அந்த ஊர்ல 2 பிரான்ச், அப்படி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் இப்போ ஃபோன் மூலமாவே ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை. அதே போல மாணவர்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் நாடி வரப்போறது. பொருளாதாரத்துல உங்களை நீங்களே கிள்ளி பார்ப்பீங்க. நான் ஒரு சாதாரண ஆளு, எங்கேயோ இருந்தேன், இன்னைக்கு ஒரு பல கோடிக்கு அதிபதியாக உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்துல இருக்கார். இப்ப வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க. இந்த மீன ராசிக்காரா வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுல கெட்டிக்காரா.
ஆகையினாலே இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. வண்டி வாகனங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். ஆனால் கணவர் ஒரு இடத்துல ஒரு பணியை பார்க்க வேண்டிய கட்டாயம், மனைவி இன்னொரு ஆஃபீஸை பார்க்க வேண்டிய கட்டாயம். அதே போல குழந்தைகளுக்கு, ஒரு வீட்டில் 2 குழந்தை இருக்கு. பையனுடைய படிப்புக்காக ஒரு தாய், பையனுடைய வேலைக்காக தகப்பன். இந்த மாதிரி 2 குழந்தைகள் ரீதியாக கணவர் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்தில் இருந்தாலும் குடும்ப நலன் கருதி, உங்களது தொழில் ரீதியான நலன் கருதி, உங்களது பொருளாதார ரீதியான நலன் கருதி கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடம் இருந்தாலும் உங்களது செயல்பாடுகள், உங்களது குடும்ப குறிக்கோள்கள், உங்களது பொருளாதார குறிக்கோள்கள் யாவும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதை மனதில் தீர்மானித்துக் கொண்டு இந்த மாதத்தில் அபரிமிதமான வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் மீன ராசி சார்ந்த பக்தகுடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். அபயராகு அனுக்கிரக கேதுவை வழிபடுங்கள். உங்களது வெற்றி சதவீதம் கூடுதலாவதற்கு நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்க. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.